பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. எரேமியா 1வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்றேன் என்பதாக. சாக்கு சொல்லாதிருங்கள், மேக் நோ எக்ஸ்கியூசஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். எரேமியாவை கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு தெரிந்தெடுத்தார். அவன் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே அவனை அறிந்தார். அவன் கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே அவனை பரிசுத்தப்படுத்தி ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டார். அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட, நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் என்னை தேவன் அழைத்தார் என்று கலாத்தியர் 1:15 கூறினார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்கள் கர்த்தருடைய கண்களில் கடாட்சம் பெற்றவர்கள். உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்தெடுத்தது அவருடைய கிருபை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அந்த கிருபைக்கு பாத்திரவான்களாய் காணப்படுங்கள். எரேமியாவின் தகப்பன் எல்கியா லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஆசாரியன். கர்த்தர் எரேமியாவை அவன் தகப்பனைப் போல ஆசாரியனாய் தெரிந்தெடுக்காமல் தீர்க்கதரிசியாக தெரிந்தெடுத்தார். ஆசாரியன் பிரமாணத்தில் எழுதப்பட்டபடி ஆசாரிய ஊழியம் செய்தால் போதும். ஆனால் தீர்க்கதரிசி என்பவன் கர்த்தருடைய வாயாய் காணப்பட்டு அவர் சொல்லுகிற காரியங்களை ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட உன்னத அழைப்பை பெற்ற வேளையில் அவன் ஆண்டவரை பார்த்து, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்று சாக்கு கூறினான். அவன் இவ்வண்ணமாக கூறின போது அவனுடைய வயது 17 20 வயதிற்குள் இருக்கக்கூடும். அவன் சிறு பிள்ளை அல்ல, அவனுடைய இயலாமையை, அனுபவமின்மையை வெளிப்படுத்தினான். அப்போது கர்த்தர், சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே என்றார். ஆண்டவர் இளைஞனாய் காணப்பட்ட யோசேப்பை பயன்படுத்தினான். தாவீது இளவயதிலே கர்த்தரை சேவிக்கிறவனாய் காணப்பட்டான். தானியேலும் அவன் நண்பர்களும் இளவயதிலே சாட்சியாய் வாழ்ந்தார்கள். யோவான் ஸ்நானகன் தாயின் கர்ப்பத்தில் காணப்பட்ட வேளையிலேயே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு பயன்படுத்தப்பட்டான். தீமோத்தேயு இளைஞனாய் காணப்பட்ட வேளையில் கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டான். ஆண்டவரால் யாரையும் பயன்படுத்தக்கூடும். கர்த்தர் எரேமியாவை பார்த்து, நான் உன்னோடே கூட இருக்கிறேன், என் வார்த்தைகளை உன் வாயில் வைக்கிறேன் என்று கூறினார். அன்றிலிருந்து அவன் கர்த்தருடைய வாயாய் காணப்பட்டு தேசம் அறிகிற தீர்க்கதரிசியாய் காணப்பட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரை எந்த வயதிலும் சேவிக்கலாம். சிறுவர்கள், இளைஞர்கள், அனுபவம் இல்லாதவர்கள் என்று சாக்கு சொல்லி ஒதுங்கிக் கொள்ளாதிருங்கள். நீங்கள் கர்த்தருக்கு வேண்டும். உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை மகிமையாய் பயன்படுத்துவார். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, எங்களை தாயின் கர்ப்பத்தில் முன்னறிந்து எலும்புகள் உருவாவதற்கு முன்பாகவே உம்முடைய கண்கள் கண்டு உமக்கு வேண்டும் என்று சொல்லி பிரித்தெடுத்தீரே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மேல் வைத்த நோக்கத்தையும் திட்டத்தையும் ஒருபோதும் புறம் தள்ளாதபடிக்கு உம்முடைய சித்தத்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற கர்த்ததாமே உதவி செய்வீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். கையின் பிரயாசங்களை வாய்க்க பண்ணுவீராக. போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்மணி போல காத்திருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்துக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.